கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். இந்த பகுதியில நீதிமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான தன்மையை குறித்து நம்மால் காண முடிகிறது. அதன் பிறகு அதற்கு மேலுள்ள வசனங்களில நீதிமான் எவ்விதமாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது நம்மால் காண முடிகிறது. நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பாருங்கள், நீதிமான்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான தன்மை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான்களை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? அடுத்த வரி பாருங்க. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. நீதிமான்கள் ஜெபிக்கும் பொழுது அதற்கு பதில் கொடுக்கும்படியாக, அதை கேட்கும்படியாக அவருடைய செவிகள் கவனமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே நீதிமான்கள் இந்த உலகத்திலே சிறப்பான்களாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் நீதிமான்கள் இந்த உலகத்திலே எவ்விதமாய் வாழ வேண்டும், எவ்விதமாய் ஆவிக்குரிய கனிகளால் அவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இதே பகுதியில 8வது வசனத்தில் இருந்து என்னென்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். முதலாவது ஆலோசனை, விசுவாசிகள் நீதிமான்கள் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு பேதுரு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டங்களிலே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் எப்படி இருந்தார்கள்? சபையிலே பெருகிக் கொண்டே இருந்தார்கள். முதலாவது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு 5000 பேர்கள் அது பெருகியது. பிறகு திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:12 வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கு வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களை, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். திரளான புருஷர்களும் திரளான ஸ்திரீகளும் ஒரு மனதோடு கூட இருந்தார்கள் அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில. இன்றைக்கும் சபைக்குள்ளாக தேவன் விரும்புகிறார் நீதிமானுடைய ஆவிக்குரிய செயல்களிலே ஒன்று, அவர்கள் ஒரு மனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இரக்கத்தை எதிர்பார்ப்பது நல்லதுதான். அதே வேளையில நாமும் மற்றவர்களுக்கு இரங்க வேண்டும், இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். இது நீதிமான்களுடைய ஆவிக்குரிய செயல்களாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக சகோதர சிநேகம் உள்ளவர்களும் என்று சொல்லி பார்க்கிறோம். சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். நான்காவதாக மன உருக்கம் உள்ளவர்களும், ஐந்தாவதாக இணக்கம் உள்ளவர்களும், ஆறாவதாக தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமலும், அதற்கு பதிலாக ஏழாவதாக நீங்கள் ஆசீர்வாதம் சொந்தம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நீதிமான்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தீமைக்கு தீமை செய்ய மாட்டார்கள். உதாசனத்துக்கு பதிலாக உதாசனத்தை செய்ய மாட்டார்கள், அதை சகித்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, 10வது வசனம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. பாருங்கள், தன் நாவையும் தன் உதடையும் விலக்கி காக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். 11வது வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவர்கள். பொல்லாப்பை விட்டு விடுவார்கள். அது மாத்திரமல்ல, நன்மை செய்வார்கள், சமாதானத்தை தேடுவார்கள். இவர்கள் எல்லாம் யார்? நீதிமான்கள். நீதிமான்களுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய செயல்களாக இவைகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் நீதிமானா இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செயல்கள் என்னிடத்தில் இல்லாதபடி நான் இருப்பேன் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது. இது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியிலே, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம்
விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்களாய் இருந்து நீதிமானுடைய செயல்கள் செய்யாதபடி இருப்பவர்கள் தேவன் எப்படி பார்க்கிறார்? தீமை செய்கிறவர்களாக அவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீதிமான்களுக்கு சிறப்பு தன்மை கர்த்தர் பார்க்கக்கூடியவராக, கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நீதிமான்களாக இல்லை என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்திலே பிதாவுக்கு முன்னதாக நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்படுவீர்கள். ஆகையினால நீங்கள் அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்திற்குள் வரும்பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை பார்க்கிறவராக இருப்பார், உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடியவராக இருப்பார். ஆகையினால நீதிமான்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான தன்மையில நாமும் சகோதர சிநேகத்துல நிலைத்திருந்து இணக்கமுள்ளவர்களாக இருந்து வேதம் சொல்லக்கூடிய திருவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது உண்மையாகவே நாமும் ஆவிக்குரிய செயல்களில் இந்த உலகத்துல வாழ்ந்து காண்பிக்க தேவன் அதை விரும்பக்கூடியவராய் இருக்கிறதுனாலே அதை நிலைத்திருந்து வளருவோம். கர்த்தர் தாமே இந்த சிந்தனை நமக்கு இந்த கால வேளையில ஆசீர்வதித்து கொடுப்பாராக.